துலாம் ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 2026 வரை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரக மாற்றங்கள் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக அமைந்துள்ளன. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பயணிக்கின்றனர். 11ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். இதனால் லாபம், வருமானம், புதிய தொடர்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி அல்லது பணவரவு கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மற்றும் முக்கியமான நபர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். இதே வீட்டில் கேது இருப்பதால் சில தொடர்புகளில் எதிர்பார்த்த அளவு நெருக்கம் இல்லாத நிலை ஏற்படலாம். ஆனால் தேவையான தொடர்புகளை மட்டும் சரியாக பராமரித்தால் நல்ல பலன் கிடைக்கும். செப்டம்பர் 2 வரை புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிலேயே இருப்பதால் வருமானம், தொழில் தொடர்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படும் திறன் அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்குகிறது. தகவல் தொடர்பு, வியாபார பேச்சுவார்த்தை, புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் சார்ந்த திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். செப்டம்பர் 3 முதல் புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கன்னிக்கு மாறுகிறார். 12ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் செலவுகள், ஆவணங்கள் மற்றும் தொலைதூர தொடர்புகளில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். முக்கியமான தகவல்களை சரிபார்த்து அனுப்புவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப வீடுகளில் வருவதால் பாக்கியம், பயணம், உயர்கல்வி மற்றும் முக்கியமான முடிவுகளில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. தொலைதூர பயணங்கள் இருந்தால் திட்டமிட்டு செயல்படுங்கள். பெரியவர்கள் அல்லது தந்தை போன்றவர்களுடன் பேசும்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படாத வகையில் பொறுமையாக அணுகுவது நல்லது. இருப்பினும் செவ்வாய் உங்கள் முயற்சியை அதிகரிப்பதால் சரியான திட்டத்துடன் செயல்பட்டால் தடைகளை கடந்து முன்னேற முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கடகத்தில் குரு வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 10ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் தொழில் மற்றும் பணியிடத்தில் சில கூடுதல் பொறுப்புகள் அல்லது மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் குரு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அனுபவத்தை வழங்கக்கூடிய நிலையில் இருப்பதால் கிடைக்கும் பொறுப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளின் மீது இருப்பதால் உங்கள் ராசிக்கு 2ஆம், 4ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. இதனால் பணம், குடும்பம், வீடு, சொத்து மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் மறைமுகமான ஆதரவு கிடைக்கலாம். தொழில் அழுத்தம் இருந்தாலும் குடும்ப ஆதரவு மனநிம்மதியை வழங்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரை பயணிக்கிறார். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆடம்பரச் செலவுகள் அதிகரிக்காமல் கவனமாக இருப்பது சிறந்தது. அதே நேரத்தில் வெளிநாடு, தொலைதூர பயணம் அல்லது தனிப்பட்ட ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நல்ல அனுபவம் கிடைக்கலாம். செப்டம்பர் 1 முதல் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே, அதாவது துலாம் ராசியில் பயணிக்கிறார். உங்கள் ராசிக்கு முதல் வீட்டில் சுக்கிரன் இருப்பது மிகவும் சுபமான அமைப்பாகும். சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதியாக இருப்பதால் தன்னம்பிக்கை, கவர்ச்சி, சமூக தொடர்புகள் மற்றும் உறவுகளில் இனிமை அதிகரிக்கலாம். பணம், தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக வாரத்தின் 2ஆம் பகுதி உங்களுக்கு சாதகமானதாக அமையும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மீனத்தில் சனி வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 6ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். வேலை, போட்டி, கடன் மற்றும் அன்றாட பொறுப்புகளை ஒழுங்காக கையாளும் திறன் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த வேலைப்பளுவை ஒன்றன்பின் ஒன்றாக முடிக்க முடியும். போட்டிகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலாம். சனியின் நிலை உங்களுக்கு மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை வழங்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கும்பத்தில் ராகு இருப்பதால் கல்வி, பிள்ளைகள்,
காதல் மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் விதிப்படி 5ஆம் வீட்டில் ராகு அசுப பலனை வழங்குவதால் முதலீடு மற்றும் ஊக நடவடிக்கைகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் அவர்களின் கருத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. காதல் மற்றும் உறவுகளில் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் வெளிப்படையாக பேசுவது உறவை வலுப்படுத்தும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செப்டம்பர் 1 முதல் தொடங்கும் சுக்கிரன் பெயர்ச்சி மிக முக்கியமான சாதகமான மாற்றமாக அமைகிறது. 11ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் லாபம், வருமானம் மற்றும் புதிய தொடர்புகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். 6ஆம் வீட்டில் சனி இருப்பதால் வேலை மற்றும் போட்டி தொடர்பான விஷயங்களில் நிலையான முன்னேற்றம் கிடைக்கலாம். செப்டம்பர் 1 முதல் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் வருவதால் தன்னம்பிக்கை, உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில், செலவு மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் மட்டும் சற்று நிதானமாக செயல்பட்டால் இந்த வாரம் துலாம் ராசிக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாரமாக அமையும்.